வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜமான ஒரு விஷயம். எப்போவுமே நம்ம வெற்றிக்காகத்தான் முயற்சி செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம தோற்று போயிடுறதும் உண்டு. நம்ம எல்லா நேரங்கள்லையும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஒரு நேர் விதியில் தான் இருக்கணும் அப்படின்னா. ஆனால் அப்படியான நேர் விதி இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. எப்போவுமே வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்து தான் இந்த வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நினச்சபடி நடக்கணும்னு சொல்லி சில முதலீடுகளை செய்கிறோம், சில விஷயங்களை நடத்துகிறோம். ஆனால் அது தோல்வியில் சில நேரம் முடிஞ்சிட்டுனா அந்த தோல்வியிலே நம்ம துவண்டு கொண்டுகிட்டு இருக்காம மேற்கொண்டு அடுத்த முயற்சியை நோக்கி நம்ம போகிறது தான் அதுக்கான வெற்றிக்கான அடுத்த படிக்கட்டாக கூட இருக்கும். இந்த வெற்றி தோல்வி இந்த ரெண்டுலையுமே மனநிலை எப்போவுமே பாதிக்கப்பட தான் செய்யுது. வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அதிகமாக துள்ளி குதிக்கிறதும், சோகமாக இல்லைன்னா ஒரு தோல்வி வந்துருச்சு அதில் எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதனால மனம் தோல்றதும் இது ஒரு சகஜமான விஷயந்தான். அதுக்காக நம்ம வேற எந்த விதமான முடிவுகளும் எடுக்காம அடுத்தடுத்த முயற்சிகளில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம முயலும் போது தான் கடைசியாக நமக்கு வெற்றிங்கிறது திரும்பவும் நமக்கு மீண்டும் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு படிப்பினையாக மாறிடும். நம்ம செஞ்ச சில தவறுகளை அது நமக்கு சுட்டி காட்டும். அந்த தோல்வியின் மூலம்தான் வெற்றிகள் இருக்குன்னு நிறைய மேதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தோல்வி வெற்றி பெற்றவங்களெல்லாம் ரொம்ப அறிவாளின்னும் தோல்வியல்வங்கெல்லாம் ரொம்ப முட்டாளனும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கான அடுத்த கட்டமான ஒரு வாழ்வியலாக மாறும். வாழ்வியலுங்கிறது வெற்றி தோல்வி ரெண்டும் கலந்தது தான். வெற்றி மட்டுமே பெற்றுக்கிட்டு இருக்கிறது வாழ்வியல் கிடையாது. வாழ்வியல் அப்படின்னாலே வெற்றி தோல்வி ரெண்டும் கலந்த ஒரு விஷயம். ஸோ அந்த வெற்றி தோல்வியில் நம்ம எப்படி நிறைய முதலீடுகளை போட்டுட்டு அது கிடைக்கல, நமக்கு நம்ம நினச்ச மாதிரி வரல அப்படிங்கப்போ ஸோ அடுத்த ஒரு முயற்சியில் இறங்குறது தான் அதுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணும். எப்போவுமே எதுலேயுமே இந்த தோல்வியிலே தோண்டு போயிடக்கூடாது, தயங்கி போயிடக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த முயற்சிகளில் இறங்கும்போது தான் நமக்கான உந்துதல் வேகம் எல்லாம் நமக்கு கடவுள் கூட கொடுக்க ஆரம்பிப்பார். அனுக்கிரகம் அப்பந்தான் கிடைக்கும். நம்ம எந்த வித முயற்சியுமே செய்யாமல் தோல்வியிலே துவண்டு அமர்ந்து இருக்கிறது ஒரு விதமான பைத்தியக்காரத்தான சூழ்நிலை தான் அது. நம்ம எப்போவுமே அடுத்து என்ன செய்யணும், அடுத்ததை நோக்கி நம்ம போகணும். அந்த நோக்கி போகிறதுல தான் வாழ்க்கையினுடைய வெற்றி பயணம் இருக்குது. ஓகே, நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்டோட நான் உங்களை